ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக முதலமைச்சர் ஒப்புதல் அளித்த பிறகும் தகுந்த காரணங்கள் இல்லாமல் தமிழக ஆளுநர் நிராகரித்ததற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்ய உத்தரவிடக் கோரி 10 ஆயுள் தண்டனை கைதிகள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். ஆனால் ஆளுநர் தங்களின் கோரிக்கைக்கு ஒப்புதல் வழங்காமல் நிராகரித்து விட்டதாக சுட்டிக்காட்டினர். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியம், சிவஞானம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2021ஆம் ஆண்டு கொள்கையின்படி முன்கூட்டியே விடுவிக்க தண்டனை காலம் 10 ஆண்டுகள் பூர்த்தியானால் போதுமானது என்றும், ஆனால் இதை பரிசீலிக்காமல் ஆளுநர் நிராகரித்ததன் அடிப்படையில் அரசும் நிராகரித்துவிட்டதாக குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், முதலமைச்சர் ஒப்புதல் அளித்த பின்பு தகுந்த காரணங்களை கூறாமல் ஆளுநர் எப்படி நிராகரிக்க முடியும் என அதிருப்தி தெரிவித்தனர். இந்த கோப்புகளை மீண்டும் தமிழ்நாடு அரசு 8 வாரத்திற்குள் மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்.